ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லசாக் இன்ஸ்டியூட். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நிறைய பேர் லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்களா, நீங்க ஐடி கம்பெனிக்கு போகணும்னா அப்போ உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் காட்டுங்க அப்படின்னு கேட்கறத நம்ம ரொம்ப ஃப்ரீக்வன்ஸா கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ லிங்க்டின் ப்ரொஃபைல்னா என்ன, எப்படி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலை பர்ஃபெக்டா நம்ம மேக் பண்ணணும், ஸோ எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோவை லைவ் டெமோவா பார்க்க போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் த எண்ட் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளீனா உங்க லிங்க்டின் ப்ரொஃபைலை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கும் ஜஸ்ட் ஒரு குட்டி வியூவா பார்த்தோம்னா, லைக் உங்களோட நேம் இருக்கணும், அண்ட் உங்களுக்கு ஒரு மெயில் இருக்கணும், அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவர் ப்ரொஃபைல், அப்புறம் நீங்க என்னென்ன கத்துருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒரு ஷோகேஸ் பண்றது தான். ஸோ நீங்க என்ன பண்றீங்க பர்சனலா, இப்போ நம்ம இன்ஸ்டா வச்சுக்கலாம், ஃபேஸ்புக் வச்சிருக்கலாம், ஸோ இல்லை வேற ஏதாவது வச்சிருக்கலாம். ஸோ என் நம்பர் ஆஃப் ஆப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் இருக்கிறது வந்து உங்க பர்சனலுக்கு நீங்க வச்சுக்கிறது. பட் இதை எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, லிங்க்டின் இட்ஸ் கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்துட்டு ப்ரொஃபஷனல் பேஸ்ல தான் இருக்கும். ஸோ நீங்க என்னென்ன கத்துருக்கீங்க, நீங்க என்னென்ன லெவல் ஆஃப் ஒர்க்கிங்க்கு போயிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைல் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ இந்த லிங்க்டின் யூஸ் பண்றதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஈஸியா இதுலயே நீங்க இன்டர்ன்ஷிப் வாங்கலாம், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், அண்ட் தென் பாத்தீங்கன்னா நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் நிறைய ஹெச்ஆர்ஸ் வந்து நீங்க கரெக்டா உங்க ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க உங்களை ரெக்ரூட் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து அதுக்கான பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையாவே இருக்கும். ஸோ இப்போ எப்படி கிரியேட் பண்ணணும் என்ன அப்படிங்கறது ஒரு லைவா பாத்திரலாமா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க எந்த ப்ரௌசர் யூஸ் பண்றீங்களோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுல லிங்க்டின் அப்படிங்கறத நான் ஓபன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னோட ப்ரொஃபைல் வச்சு எப்படி எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத காட்டுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க லிங்க்டின் ஓபன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க நியூவரா இருந்தீங்க, நியூ பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து லைவா பார்க்கும்போது சொல்றேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஓவர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ இப்படி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்தோன்னே ஸோ என்னுடைய ஐடியில நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ என்னோட ஆக்டிவர்ஸ் என்ன, என்னோட போஸ்ட் என்ன, தென் நான் எங்க ஒர்க் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் எனக்கு இருக்கு, என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எல்லாமே நான் வந்து இதுல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் வந்து ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல். ஓகேங்களா? ஸோ உங்க அப்டேஷன் நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படிங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இப்படி வந்து உங்க மெயில் கிரியேட் பண்றது காட்டும். ஸோ இதுல நான் வந்து கிரியேட் அ நியூ மெயில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்னோட பர்சனல் யூஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ உங்க நேம் கேட்கும். ஸோ இதுல நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்றேன். ஸோ லாஸ்ட் நேம் உங்களுக்கு இருந்தா ஆப்ஷனலா நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ என்னோட ஜெண்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஒரு ஃபீமேல். ஸோ தென் என்னோட டேட் ஆஃப் பர்த் எப்போ அப்படிங்கிறத பிளேஸ் பண்றோம் இங்க. ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு மெயில் இது ஐடி ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதுல நீங்க வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா நான் இங்க வந்துட்டு கிரியேட் யுவர் ஓன் மெயில் அப்படின்னு இருக்கு இல்லையா? நான் இதை வந்து கிளிக் பண்றேன். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் மெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ருதி அபி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுது. நான் வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்க இதை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மெயில் கொடுக்க சொல்லுது. ஜஸ்ட் நான் இப்போ ஸ்கிப் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மெயில் வந்து ரெடி ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் அக்ரி அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி மெயில் இருந்தா இந்த இதை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நம்ம வந்து ஸோ லிங்க்டின் அப்படின்னு சொல்லி இது பண்ணதுக்கு அப்புறம் லிங்க்டின்குள்ள போயிட்டு ஸோ நான் இங்க வந்து நீங்க புதுசா கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஓகேங்களா? லைக் இந்த இது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இதுல நீங்க மெயில் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இது எனக்கு மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னோட கூகுள் கூடயே வச்சு இது பண்றேன். ஸோ ஸ்ருதி அப்படின்னு நான் கிரியேட் பண்ண மெயில் இருக்கு. நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு லாகின் பண்றேன். ஸோ லாகின் பண்ணோடனே லைக் ஸோ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ லைக் அது கண்டினியூ கொடுத்துருச்சு. ஓகே, நான் இப்போ கண்டினியூ கொடுத்தோன்னே ஓப்பன் ஆகுது. ஸோ அக்ரி அண்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு வெரிஃபிகேஷன் காட்டுது. நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்களுக்கு லிங்க்டின் ஐடி ஓப்பன் ஆகுது. ஸோ இது என்னோட லொகேஷன் சொல்லுது. ஸோ என்னோட லொகேஷன் வந்து நான் சென்னை. ஓகேங்களா?
ஸோ நான் சென்னை அப்படிங்கிறத தரேன். சென்னை தமிழ்நாடுங்கிறத தந்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னோடனே இட்ஸ் லோடிங். ஸோ இப்போ என்னோட நேம் கேட்குது. ஸோ என்னோட நேம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஸ்ருதி அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களோட நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ரீசென்ட்லி ஜாப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டாக கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட இது என்னங்கலாம். நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிரியேட் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து எனக்கு ஆல்ரெடி லிங்க்டின் ஐடி இருக்கனால ஜஸ்ட் நான் இங்கே ஒரு வேற நேம் இப்போ தரப்போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பிரியா அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் லைக் நான் என்ன ஸ்கூல் அப்படிங்கிறது சாரி எந்த ஸ்கூல் ஆஃப் ஆர் காலேஜஸ் நான் யார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கானது. ஸோ நீங்கள் எங்கே படிக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என் டைப் ஆஃப் வருகுது. அதில் நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி தான். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது காலேஜ் அப்படின்னு சொன்னால் இப்போ விஐடி அப்படின்னு சொன்னால் விஐடின்னு போட்டிங்கன்னா ஸோ வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது உங்கள் காலேஜ் நேம் என்ன காலேஜோ அந்த நேம் வரும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டார்டிங் இயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2021 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் ஃபைனல் இயர் வந்து இன்னும் முடிக்கல அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் முடிச்சுக்கலாம். இல்லை நான் இன்னும் முடிக்கல அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2025 முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஐம் ஓவர் 16 இல்லையா? எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை ஐம் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தனே வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குது? ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஜாபுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் ஐம் ஆக்டிவ்லி லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னா நாட் ரியலிஸ்டட் பட் வந்து ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஐ வில் பி கன்சிடரிங் அந்த மாதிரி. இல்லை ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ஜாப் அப்படிங்களா. ஸோ எனக்கு ஜாப் வேணும் அப்படிங்கிறதுக்காக எஸ் ஐ எம் ஆக்டிவ். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆக்டிவ்லி ஐம் லுக்கிங் ஃபார் அ ஜாப்னு கொடுக்குறேன். ஸோ இது அகெயின் காட்டுது. ஸோ காட்டுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லைக் எந்த லொக்கேஷனுங்கிறாங்க. இங்கே எனக்கு கோயம்புத்தூர் டிஃபால்ட்டாக இருக்குது. பட் ஐம் சென்னை. நம்ம சென்னைன்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ நான் இங்கே சென்னை அப்படின்னு கொடுத்தோன்னே இட் லோட் ஆகுது. ஸோ ஏதாவது நீங்கள் ஜாப் யூ கேன் செலக்ட் அப் டு 5 டைட்டில்ஸ் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. ஐம் ஓப்பன் டு ஒர்க் அப்படின்னு கொடுத்துட்டு லைக் நான் வந்துட்டு என்னன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தென் இந்த மாதிரி நீங்கள் என்ன ரிலேட்டடாக இருக்கீங்களோ ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ என் டைப் ஆஃப் திங்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஐ கொடுக்குறேன். ஸோ யூஐ டிசைனர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ சாஃப்ட்வேர்லேயே பாருங்கள் என் டைப் ஆஃப் இருக்குது. அண்ட் தென் இப்போ வந்து நான் ஒரு ஜாவா இதுன்னு சொல்லி ஜாவா கொடுக்குறேன். ஸோ ஜாவா ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் அவங்க 5 கொடுத்தாங்க. நீங்கள் அதுக்கு மேலேயும் கொடுத்துக்கலாம். லொக்கேஷன்ஸ் கேட்குறாங்க. நான் வந்து சென்னை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் த போஸ்ட் சாஃப்ட்வேர் டிசைனருக்கு ஜாவா இதுக்கெல்லாம் நான் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டுக்கு ஏதாவது இது பெஸ்ட்டாக இருக்கனால அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் ரெக்யூர்மெண்ட் ஓப்பன் ஜாப்க்கு என் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஆப்பில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம பண்ணது குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் தான். இப்போ தான் உங்களோட மெயின் இது ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் வெர்ஷனில் காட்டுற மொபைலையும் இதே தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோம் இருக்குது. நெட்ஒர்க்ஸ், ஜாப்ஸ், மெசேஜ், நோட்டிஃபிகேஷன் அண்ட் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் ப்ரீமியம் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ப்ரீமியம் நீங்கள் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபைனல் இயர் போகிறீங்க இல்லையா? ஸோ உங்கள் லாஸ்ட் செம் அப்போ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஆர் அதர்வைஸ் நீங்கள் ஃபைனல் செம் போவீங்க இல்லையா? அந்த டைம்ல நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இங்க உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் யாருக்கு டெக்ஸ்ட் பண்றீங்களோ அவங்க மெசேஜஸ் யார் வேணா ஹெச்ஆர் ஆக்கலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட் அந்த மாதிரி மெசேஜஸை நீங்க இந்த கார்னர்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டைட்டில்ஸ் இல்லை யாரை நீங்க எந்த கம்பெனியை சர்ச் பண்றீங்கிறது இந்த சர்ச்சிங்ல போய் இப்போ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா யூ கேன் சி நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ டேட் ஆஃப் போஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸோட லெவலை பொறுத்து இன்டர்ன்ஷிப்பாக வேணுமா என்னமா வேணும், ஸோ கம்பெனி எந்த கம்பெனியில் உங்களுக்கு வேணும், சரிங்களா? டைப் ஆஃப் கம்பெனிஸ் அமேசானில் வேணுமா, விப்ரோவில் வேணுமா, ஏவிபியில் வேணுமா, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் ரிமோட் நீங்கள் வந்து ஆன்சைட் பார்க்குறீங்களா, ரிமோட் பார்க்குறீங்களா, ஹைப்ரிட் பார்க்குறீங்களா அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஈஸி அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இது போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மெசேஜை நான் கீழே வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே? ஸோ இதுதான் உங்களுடைய
LinkedIn ப்ரொஃபைல். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுதான் ஓப்பனிங்கோட ஃபேஸ். இதுக்கு அப்புறமா இப்போ இங்கே மீனு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வியூ ப்ரொஃபைல்னு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ருதி பிரியா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்னோட மெயிலில் கொடுத்துருந்த நேமால இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ இப்படி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னோட ப்ரொஃபைல்ஸில் இப்போ என்னெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பேக்ரவுண்ட் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கேமரா, இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் பேனர் செட் பண்ணும். ஸோ என்ன பேனர் செட் பண்ணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ணும். ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் என்ன செட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் ஃபேஸ் விசிபிள் ஆகிற மாதிரியும் அந்த ஒரு கேஷுவல் பிக்சராக இருக்கணும். நீங்கள் வந்து அந்த பிக்சர் ரொம்ப உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாகவும் இருக்கக்கூடாது. பட் நீங்கள் வைக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப மாடர்ன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற மாதிரியான பிக்சர்ஸ் இருக்கணும். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவும் இல்லாமல் லைக் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் லைக் ஒரு மாதிரி கேஷுவலாக அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ ஓரளவுக்கு உங்க ஃபேஸ் வந்து நல்லா தெரியிற மாதிரி அந்த இதுல நீங்க கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ப்ரொஃபைல் பத்தி சொல்லிடுச்சு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இங்க கான்டாக்ட் இன்ஃபோல பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட லிங்க்டின் மெயில், அதுக்கப்புறம் உங்க ரெண்டும் இருக்கும். ஓகேங்களா, உங்க லிங்க்டின் ப்ரொஃபைலோட லிங்க்கும் இருக்கும் அண்ட் மெயில், உங்க என்ன மெயில் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ நான் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுங்கிறனால டிஃபால்ட்டா ஸ்டூடெண்ட் அட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ இங்க நீங்க வந்து என்ன பண்ணா உங்க நேம், உங்க லாஸ்ட் நேம் என்னங்கிறது. இப்போ எனக்கு இந்த ஸ்ருதிங்கிற நேம் வேணாம் அப்படின்னு சொன்னா இதை எடுத்துட்டு என்னோட லாஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஆக்சுவலா என்னோடது இங்க தேவை அப்படிங்கிறதுக்கு நான் பிரியா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பிரியான்னு கொடுத்துட்டு எனக்கு என்னோட நேம் ஸ்ருதி வேண்டாம் அப்படின்னு சொன்னா சாரி பிரியா அப்படிங்கிறது கொடுத்துட்டு என்னோட இனிஷியல் ஃபார் கே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து ப்ரனன்சியேஷன் வேணா நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னல் நேம் இருந்தால் அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸில் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணுறீங்க. இப்போ நம்ம முன்னாடி கொடுத்தோம் இல்லையா, ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ், ஜாவா ஸ்கிரிப்டர், தென் இந்த மாதிரி ஜாவா டெவலப்பர், ஸோ சாஃப்ட்வேர் டிசைனர், இதெல்லாம் இங்கே கொடுக்கலாம். அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் கரண்ட்டாக ஏதாவது பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கொடுக்கலாம், எஜுகேஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹெட்டிங்க்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் இது கூட கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். பட் இப்போ நான் உங்களுக்கு இங்கே வந்து ஜஸ்ட் நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ ஒரு UI UX டிசைனர், வெப் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டிசைனர், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் என்னோட டைட்டில்ஸ், இதெல்லாம் ஒர்க் தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே கேட்குறாங்க. ஸோ எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சும்மா வந்துட்டு ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கொடுக்கலாம். இல்லைனா ஐடி ஃபீல்டு ரிலேட் பண்ணுறேன்னா ஐடி அண்ட் சர்வீசஸ், ஐடி கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா ஐடின்னு கொடுத்தாலும் நீங்கள் பாருங்க டெக்னாலஜிஸ் ஸோ கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸு, செக்யூரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன், இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரி இது பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இன்ட்ரோ சேவ் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்க நான் பிரியா கே அப்படின்னு நேம் மாற்றினது வந்துருச்சு. ஸோ நான் என்ன ப்ரொஃபைல், என்னோட அவுட் என்ன அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சிச்சுங்களா. ஸோ இங்க நான் என்னோட லொகேஷன் என்ன, இப்போ நான் சென்னைனா எனக்கு சென்னையில இருக்க இதெல்லாம் காட்டும். ஸோ இந்த பார்ட் ஓவர். ஸோ இப்போ நமக்கு பேனர் செட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது இந்த பக்கம் ஓகேங்களா, ஹரிசாண்டலா உங்களுக்கு வந்துட்டு 1584 இருக்கணும். அண்ட் வெர்டிகலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 396 பிக்சல். ஸோ இந்த சைஸ்ல தான் நீங்க வந்துட்டு பேனர் செட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நீங்க இந்த பேனர் செட் பண்ணிட்டு இந்த பேனர்ல ஆக்சுவலா நீங்க என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறது பாருங்க. இந்த மாதிரி நீங்க பிக்சர்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆர் எல்ஸ் நீங்க என்ன படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு இது கொஞ்சம் எலகண்ட்டாக ஃபீல் ஆச்சு, எனக்கு இது பிடிச்சதுனால இந்த சைடில் நான் எடுத்துட்டேன். இங்கே நீங்கள் கம்ப்யூட்டர் இருக்கிற மாதிரி எடுக்கலாம், காஃபி கப் இருக்கிற மாதிரி எடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் எடுக்கலாம். பட் இதில் மேண்டிட்டரியாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் போட்டிருக்கேன் இல்லையா, ரைட் சைடில் இருக்கிறது மேண்டிட்டரியாக இருக்கணும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், தோ நீங்க வந்து கீழே கொடுத்தாலும் உங்க ப்ரொஃபைல்ல இருந்தாலும் நீங்க இங்க வந்து உங்க நேமை கொடுத்தா ஈஸியா உங்களுக்கு அவங்க பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ உங்க நேம் அண்ட் தென் நீங்க உங்களுடைய ஒர்க்ஸ், நீங்க என்ன மாதிரியான ஒர்க் பண்றீங்க. ஸோ நீங்க UI UX டிசைனர், வெப் டெவலப்பர், அங்க நான் கீழே என்ன கொடுத்தனோ அதே, இல்லை நீங்க என்ன எங்க எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, ஸோ நீங்க என்ன மாதிரியான ஒர்க் பண்ண போறீங்க, ஸோ உங்களுடைய அவுட்லைன் என்ன அப்படிங்கிறத இங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போறீங்க. அண்ட் தென் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றது, ஈவன்
வந்தோ அங்க இருந்தாலும் உங்களோட கான்டாக்ட் வந்து மிஸ் ஆகலாம். ஸோ ஒரு வேளை வியூ ஆகலாம், இல்ல மெயில் பண்ணி கூட வராம இருக்கலாம். இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்ஸ் அகெயின் உங்களோட மெயிலை இங்க நீங்க டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் நீங்க கான்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ மோர் ஓவர் இந்த 3 விஷயம் இருந்தா ஓகே. ஸோ உங்க நேம், உங்களுடைய ப்ரொஃபைல்ல நீங்க என்ன மாதிரியான ஒரு அவுட்லைன்ல இருக்கீங்க அப்படிங்கிறது, அண்ட் தென் வந்து உங்களோட மெயில். ஸோ இந்த 3ம் வந்து இதுதான் பேனர். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி செட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்துட்டு இங்க பிக்சர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் யோர் ப்ரொஃபைல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இங்க கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட்ஸ்ல வச்சிருக்கேன். ஸோ இங்க டவுன்லோட்ஸ்ல நான் வச்சிருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்க என்னோட கரெக்ட் சைஸுக்கு அது அப்படியே வந்துருச்சு. ஸோ நான் கரெக்டான சைஸ்ல எடிட் பண்ணேன். ஸோ என்னோட சைஸுக்கு அப்படியே வந்துருச்சு. நான் வேணா கூட ஏதாவது ஃபில்டர் போடுறதுனா இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க என்னோட ஃபில்டர்ஸ் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு எந்த ஃபில்டரும் வேண்டாம், ஒரிஜினலே நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்க வந்து டைரக்டா இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தோடனே ஒரு 2 செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ சேவ் ஆயிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ரொஃபைல் ஓகே, நான் கொடுத்த பேக்ரவுண்ட் எனக்கு செட் ஆயிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லுக்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்னோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னு சொன்னா லைக் கொஞ்சம் யூனிக்கா இருக்க மாதிரி இருக்கணும். அண்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ உங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோல நீங்க வந்து உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட வைக்கலாம், தப்பு இல்லை. பட் அது வந்து கொஞ்சம் குட் லுக்கிங்கா இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். அதுவும் நீங்க வைக்கலாம். இல்லைன்னா ஒரு கேஷுவல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல குட்டியா கொஞ்சம் கேஷுவலா இருக்க மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் உங்க சாய்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கொஞ்சம் கேஷுவலா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ப்ரொஃபைலுக்கு உங்க சாய்ஸ். ஸோ நான் உங்களுக்கு அதை விட்டுட்டேன். இப்போ கீழே வரும். ஸோ இந்த பார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன் மோர் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் ப்ரொஃபைலா இருக்கும் அண்ட் லிங்க் யூஆர்எல் இருக்கும். ஸோ இந்த நம்பர்ல இருக்கிறத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இந்த பென்சிலை டச் பண்ணீங்கன்னு சொன்னா இது வந்து லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் பிரியா கேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் அப்படியே எடுத்துட்டு பிரியா இதை வந்து நான் சேஞ்ச் பண்றேன். சரிங்களா? ஸோ இது எப்படின்னா அந்த இது டச் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க இங்க நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிரியா கே 0707 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து சேவ் பண்றேன். ஸோ இந்த ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ எனக்கு இது கிளிக் ஆயிடுச்சு. ஸோ எப்பவுமே என்னோட லிங்க் ப்ரொஃபைல் இதுதான் இது. ஓகேங்களா? இனிமேல் இதுதான் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலோட லிங்க் யூஆர்எல் லிங்க். ஸோ இதை நான் வந்து இது பண்ணிட்டு கிளிக் பேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா வந்து என்னோட ப்ரொஃபைலோட இது மாறிடும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணனா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்களா, நான் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாருங்க பிரியா கே 0707 மாறிடுச்சு இந்த இடத்துல. யூ கேன் சி ரைட். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இது ப்ரைவேட்டா வியூ ஆகும். நீங்க என்ன ப்ரொஃபைல் யார் பார்த்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்களோட நெட்ஒர்க்ஸ் நீங்க என்ன சேவ் பண்றீங்க அப்படிங்கலாம். ஸோ உங்க ஆக்டிவிட்டிஸ் இங்க தான் நீங்க அனுப்புற போஸ்டர்ஸ்லாம் வரும். ஸோ நீங்க ஏதாவது வந்து வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை போடுறீங்க அப்படின்னு சொன்னா இங்க வரும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது இங்க வந்துடும். ஸோ இங்க வந்து உங்களோட ஆக்டிவ் ஷோஸ் காட்டினீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க என்ன மாதிரி போஸ்ட், இப்போ நம்ம எதுவும் போடல, என்ன மாதிரி போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அது இங்க வந்துடும். ஓகேங்களா? ஸோ பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா எஜுகேஷன் என்ன நியூஸ்ல நீங்க வேற ஏதாவது படிக்கிறீங்க. ஸோ நீங்க வந்து ஹிந்தி படிச்சிருக்கீங்க, தெலுங்கு படிச்சிருக்கீங்க, இல்லை வேற ஏதாவது லாங்குவேஜஸ்ல ஏதாவது வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் பில்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோர். ஸோ கோர்ல நீங்க வந்து உங்களை பத்தி போட்டுக்கலாம், நீங்க என்ன எஜுகேஷன் படிக்கிறீங்க அப்படிங்கறத அகைன் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் இங்கேயே. ஓகேங்களா? இப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட் பொசிஷன்ஸ்குள்ள போனீங்கன்னா இப்போ நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ நீங்க ஒரு இன்டர்னா போயிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இங்க பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஒன்று மட்டும் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் டைட்டில் வந்து நான் ஹேக்கத்தான் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹேக்கர் அப்படிங்கிறத நான் சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன எம்ப்ளாய்மெண்ட் டைப்ல கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்டர்ன்ஷிப்பா போயிருக்கேன். ஸோ இன்டர்ன், ஸோ நீங்க வந்து பாருங்க ஃபுல் டைம் போகலாம், பார்ட் டைம் செல்ஃப் ஃப்ரீலான்சிங் பண்ணியிருந்தீங்க, ட்ரெயின் பண்ணியிருந்தீங்கன்னா இது என்ன டைப்ல நீங்க பண்ணீங்களோ அது பண்ணிக்கலாம். ஸோ எந்த கம்பெனி அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு யாரை கொடுக்குறேன் அப்படின்னா வி ஸ்கில் தான் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வி ஸ்கில் ஓகே, இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லொக்கேஷன் வேணா கொடுத்துக்கலாம். ஸோ லொக்கேஷனோட டைப் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் கரண்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ரோலில் தான் இருந்தீங்கன்னா பண்ணலாம். நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஜானில் கொடுத்துருக்கேன். இயர் வந்து ஃபார் லைக் 2023ல நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதே எண்டிங் வந்து எனக்கு ஃபெப்ல முடித்தேன். ஸோ அதே 2023
த்ரீ சாரி 23 அப்படிங்கிறது கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன், ஸோ உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்கில் அதில் என்ன, நான் ஒரு ஜாவா டெவலப்பர், இப்போ ஹேக்கிங் தானே கொடுத்தேன், ஸோ ஹார்ட்வேர் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன மாதிரி பண்ணீங்கிறதுக்கு மீடியாவில் அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி போய் நீங்கள் லிங்காகவும் கொடுத்துக்கலாம், இல்லை ஆட் ப்ரொஃபைல் ஆட் மீடியா கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை இங்கே நான் வந்து லோட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. ஸோ நான் என்ன இது பண்ணணும், அதை இந்த சர்டிஃபிகேட் இங்கே கொடுத்துட்டு அப்ளை நான் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, அப்ளை பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே டைரெக்டாக சேவ் ஆகிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கொடுத்தது வந்து போஸ்ட் ஆயிருச்சு. நீங்கள் இதை போஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஸ்கிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஜாய் பண்ணலான்னு கேட்பாங்க. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பாருங்கள் ஹேக்கிங்க்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் வந்துட்டு இந்த நேம் வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்குது, எனக்கு இப்படி வேணாம் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே போய். ஸோ இந்த இடத்துல உங்கள் பென்சில் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இங்கே நேம் கொடுக்கும்போதே இந்த இடத்துல ஓகேங்களா, இந்த இடத்துல போய் உங்களோட நேமை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கிங் அப்படிங்கிறத கொடுத்து அதுக்கும் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹேக்கிங் இன்டர்ன்ஷிப், ஸோ இன்டர்ன்ஷிப் ஃபார் 2 weeks. ஸோ நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன், ஹேக்கிங் இன்டர்ன்ஷிப் ஃபார் 2 weeks கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்கிறேன், கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்ளை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சேவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இது சேவ் ஆயிரும். ஸோ இங்கே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ இது ஒன்று பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு இது வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே மறுபடியும் ஆட் ப்ரொஃபைல்குள்ளே போய் அடிஷ்னல் ஓகே நான் இது முடிச்சிடறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ கெரியர் பிரேக் நீங்கள் ஆடிங் ஸ்கில்ஸ் கொடுத்துக்கலாம், நீங்கள் வேறு ஏதாவது பொசிஷனில் இருந்தீங்கன்னா கொடுத்துக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்கமெண்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா ரெக்கமெண்டடில் நீங்கள் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ஏதாவது பண்ணலாம், ப்ராஜெக்ட் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லை அடிஷ்னல் கோர்சஸ் நீங்கள் ஏதாவது முடிச்சிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதுலையும் இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி ஸ்கில் பண்ணி மீடியா கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன டாப்பிக்கில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ இதே மாதிரி எல்லா டாப்பிக்லையும் அப்படியே வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து தான் உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் செட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இப்போ கிடச்சிருச்சுங்களா, எந்த மாதிரி செட் பண்ணணும், எப்படி ஒரு ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணணுங்கிறது. ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வியூ கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும், அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து நிறைய பேரால் பார்க்க முடியும், ஈஸியாக வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆக முடியும். ஸோ நிறைய ரெக்ரூட்மெண்ட் பார்ப்பாங்க, ரெக்ரூட்மெண்ட் பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து பிளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லைவாக உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், எது ரிலேட்டடாக வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த விஷயமா எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தேங்க்யூ நோட்டும் கமெண்ட்ல கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களை நான் பார்க்குறேன். Until bye bye and thank you.